Hi, hello, this is Bhartek Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு லேப்டாப்க்கு எந்த ஸ்பீக்கர் கரெக்ட்டா இருக்கும் and அந்த ஸ்பீக்கரை லேப்டாப்போட எப்படி கனெக்ட் பண்றது அத சம்பந்தமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல்ல நீங்க நிறைய பேர் வந்து ஒரு லேப்டாப்க்கு எந்த ஸ்பீக்கர் ப்ரோ கரெக்ட்டா இருக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அத பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. மெயினா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. சோ ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கரை வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டாவோ இல்ல கம்யூனிட்டி போஸ்டாவோ நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிருக்கலாம் இந்த ஸ்பீக்கர் நீங்க வாங்கலாம் அப்படின்னு. பட் அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி பிளஸ் அந்த லேப்டாப்போட எப்படி கனெக்ட் பண்றது அதை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டீடைலா சொல்றதுக்கு தனியா ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஜென்ரலா லேப்டாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல ஆடியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு லவுடா இருக்காது, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு ஸ்பீக்கர் வந்து நீங்க தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பெஸ்டான ஸ்பீக்கரை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அது எப்படி நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது, ஒயர்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டீடைல்டாவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ நீங்க தொடர்ந்து மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான், இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு வேற எதனா எக்ஸ்ட்ராவா நியூஸ் தெரியணும் இல்ல சோஷியல் மீடியால நீங்க மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்ல எதனா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர். நான் ஒரு ஸ்பீக்கரை பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Zook Jazz Blaster அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரை வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடியே இந்த ஸ்பீக்கருடைய ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெரியணும் அப்படின்னா இங்க ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கரை நான் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பீக்கர். லேப்டாப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, மொபைலில் யூஸ் பண்ணலாம், டிவியில் யூஸ் பண்ணலாம், எது உங்களுடைய விருப்பம் தான். எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே உங்களால் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் ப்ளூடூத்தும் இருக்குது, அதே மாதிரி ஆக்ஸ் சப்போர்ட் கூட இருக்குது. இதோடைய ரேட் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ண விரும்பல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 rupees. எதுக்கு இந்த ஸ்பீக்கரை 3000 கொடுத்து வாங்கணும் அப்படி இந்த ஸ்பீக்கரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புரியுது. வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக 3000 இது ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான். அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். உடனே இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு இவன் ப்ரொமோஷன் பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிருப்பீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 1 year முன்னாடி நான் இந்த ஸ்பீக்கரை என்னுடைய யூசேஜுக்காக தான் நான் என்னுடைய சொந்த காசை போட்டு நான் வாங்கினேன். லேப்டாப்புக்கும் டிவிக்கும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த Zook Jazz Blaster ஸ்பீக்கருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மலாக ஒரு 1000 rupeesக்கு லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஸ்பீக்கர் சொல்லுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupeesலேருந்து 3000 இருக்கிற நல்ல ஸ்பீக்கர்ஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம். முடிஞ்சதுன்னா நான் அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ரிவ்யூ கூட கூடிய சீக்கிரம் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கருடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். பில் குவாலிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு ரக்டான ஃபீலிங் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கிரில் வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெட்டல் கிரில்ல வந்து நம்ம ஒரு மேக்னெட் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்குது. ஸோ இது ஒரு மெட்டலில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் கட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபினிஷில் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன், பாஸ் ப்ளே பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன். ஸோ நீங்கள் ப்ளூடூத்லேருந்து ஆக்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான அந்த பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஃப்ளாப் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் இருக்குது. இது நார்மலான மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் தான். அதுக்கு பக்கத்தில் அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக சார்ஜிங் LED கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். பாட்டம்ல வந்து உங்களுக்கு 2 ரப்பர் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த ஸ்பீக்கர் நீங்க டேபிள்ல வைக்கும் போதோ எதனா ஒரு இடத்துல வைக்கும் போதோ நல்லா கிரிப்பா நிக்குது. மேல அதே மாதிரி ஒரு ரப்பர் ஃபிளாப்லேயே வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் அதுக்கப்புறம் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஸ்பீக்கருடைய ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட் ஸ்பீக்கர். ஆக மொத்தத்தில் 30 வாட்ஸ்க்கான பவர் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஆடியோட குவாலிட்டி நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா லவுடாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பேஸாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மினி ஹோம் தியேட்டரில் கேட்குற ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ, யாருக்கு இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் வந்து நீங்கள் அதிகமாக படம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மினி ஹோம் தியேட்டரில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து நீங்கள் லேப்டாப்லையும் பிசிலையும் வந்து அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை நீங்கள் லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணிட்டு கேம் விளையாடும் போது உங்களுக்கு கேமில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்து பிரித்து காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆடியோட குவாலிட்டியும் வந்து நல்லா லவுடாகவும் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் ஸ்பீக்கருக்கான லுக் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரக்கடாக கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மைக் கூட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒயர்டாக கனெக்ட் பண்ணாலும் சரி, எதனா கால் வந்ததுனா கூட நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட நீங்கள் மைக் ஆன் பண்ணிவிட்டு எதனா பேசணும்னா கூட நீங்கள் பேசலாம். ஆனால் ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் மைக் ஆன் பண்ணிவிட்டு எதனா பேசும்போது அந்த ஆடியோ வந்து அவங்களுக்கு கிளியராக கேட்கும். இந்த 2 ஸ்பீக்கரையும் பவர் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்மின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பீக்கருக்கு இதுக்கு போதும். ஸ்பீக்கர் உள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டு தான் இருக்கும். அந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கு அந்த 5000 mAh வந்து உங்களுக்கு தாராளமாக போதும். பேட்டரி பேக்கப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இதில் குறைய சொல்ல முடியாது. என்னோட யூசேஜை பொறுத்த வரையும் பேட்டரியில் இந்த ஸ்பீக்கர் எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுத்தது கிடையாது. இது வரையும் நான் எவ்வளோ தான் அடித்து யூஸ் பண்ணாலும் பேட்டரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. நானே வந்து போடணும்னு நினச்சா மட்டும்தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கருடைய கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஆக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 3.5mm கேபிள் சப்போர்ட் பண்ணுற எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு பின்னை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லையும், இன்னும் 2 வந்து நீங்கள் லேப்டாப், சிஸ்டம், டிவி, மொபைல் எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். உங்கள் லேப்டாப்போடைய ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட்டில் வந்து இந்த ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எது ப்ளே பண்ணாலும் அந்த சவுண்டு வந்து உங்கள் ஸ்பீக்கரில் தான் கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்பீக்கருடைய ஃபுல் குவாலிட்டி அதில் தெரியாது. பட் இருந்தால் கூட ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த சாம்பிள் ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம லேப்டாப்பில் ப்ளூடூத் மூலமா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் லேப்டாப்போடைய நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அங்கே வந்து ப்ளூடூத் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோ டு தி செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அங்கே வந்து பேர் நியூ டிவைஸ் அப்படின்னு கொடுங்க. பேர் நியூ டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதோடைய பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் காட்டும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். What's left and to my shadow to the sun rays and on we'll go. இது வந்து நீங்கள் விண்டோஸ் 10ல தான் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிற எந்த ஓஎஸ்ல வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த லேப்டாப்பில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்கள் லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் வந்து ப்ளூடூத் சப்போர்ட் மட்டும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஒரு சில பெஸ்ட்டான ஸ்பீக்கர்ஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதே ஸ்பீக்கர் கடையில் ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைன் பிரைசிங் வந்து எப்பவுமே நம்ம நம்ப முடியாது. அடிக்கடி ரேட் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த தீபாவளி சேல்லாம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபில்மோரா சாஃப்ட்வேர் எடிட்டிங் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க, நிறைய நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே நான் ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் எதனா மெசேஜ் பண்ண ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம BTN ஃபேமிலி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.